வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற தங்கலான் படத்தோடைய டே 1 கலெக்ஷன் 26 கோடி அப்படிங்கிறத ஸ்டூடியோ கிரீனே அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 26.44 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னும் இந்த படம் வந்து நார்த்தில் ரிலீஸ் ஆகலை. நார்த் இந்தியாவில் வர ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுமே அதே போஸ்டரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தங்கலான் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தங்கலானுக்கு அடுத்து நேத்தி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டிமாண்டி காலனி பார்ட் 2 அந்த படத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இப்போ கிடச்சிட்டு வருது. ஸோ டிமாண்டி காலனி 2ஆக இருக்கட்டும், தங்கலானாக இருக்கட்டும், ரெண்டு படத்துக்குமே ரிவ்யூ வீடியோஸ் நேற்றே நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 70th நேஷனல் அவார்ட்ஸ் வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் எந்தெந்த படங்கள் எந்தெந்த கேட்டகரியில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டைரக்டர் மணிரத்னமுடைய பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கு. பெஸ்ட் தமிழ் ஃபிலிம், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன், பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான், பெஸ்ட் சவுண்ட் டிசைன். ஸோ இந்த 4 கேட்டகரியில் பொன்னியின் செல்வன் 1 வந்து ஜெயிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷோடைய திருச்சிற்றம்பலம். ஸோ அந்த படத்தில் நித்யா மேனன் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து 2 ஆக்ட்ரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. திருச்சிற்றம்பலம் படத்துக்காக நித்யா மேனன், கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படத்துக்காக ஆக்ட்ரஸ் மானசி, இவங்க 2 பேருமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சிற்றம்பலம் படத்தில் டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ண ஜானி மாஸ்டர் அவருமே வந்து பெஸ்ட் கோரியோகிராஃபி அவார்டு வந்து ஜெயிச்சிருக்காரு. பெஸ்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபி கேட்டகரியில் அன்பரிவ் மாஸ்டர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் படத்துக்கு கிடையாது, கன்னட படமான KGF 2க்காக அவங்க வின் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா படத்துக்காக ரிஷப் ஷெட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் எந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆட்டம், அந்த படம் வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் மட்டும் வாங்கல, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் அந்த படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த 70th நேஷனல் அவார்ட்ஸ் ஃபுல் வின்னர்ஸ் லிஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கும். இந்த கேட்டகரியில் இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கலாம், இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் சூர்யா 44. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஊட்டியில் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷூட் அப்போ ஆக்டர் சூர்யாவுடைய தலையில் சின்னதாக ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஆனால் அதுலேருந்து அவர் ரிகவர் ஆகி வந்துட்டாரு, மறுபடியும் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஷெட்யூலில் வந்து நிறைய ரஷ்யன்ஸ், ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவங்கலாம் வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க போல. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இமிகிரேஷன் ரூல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரினர்ஸ் இங்கே வந்து வேலை செய்ய போகிறாங்க, பேக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஸ்னஸ் இல்லைனா ஒர்க் விசால தான் வரணும். ஆனால் இந்த சூர்யா 44 படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற ஃபாரினர்ஸ் இவங்க யாருமே இந்த விசால வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே இந்தியாவுக்குள்ள டூரிஸ்ட் விசா மூலியமாக தான் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சு இப்போ அடுத்து ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னுமே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கிற ஆக்டர் நிக்கில் நாயர் அவருடைய கேரக்டர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரோ இது எல்லா போஸ்டர்லையும் ரோடையே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிமே ஒரு டாக்ஸ் வந்து இருக்கு. ரோடை தான் காட்டுவாங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் த்ரில்லர். பிரேக் டவுன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் முக்காவாசி போர்ஷன் கிட்டத்தட்ட 70 to 80% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டரில் பார்க்குற இந்த ரோட்டில் தான் கதைக்களமே இருக்கும். இதை தாண்டி மற்ற லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா SJ சூர்யா அவர் வந்து AK கூட எடுத்துக்கிட்ட ஸ்டில்லை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ விடாமுயற்சி செட்லேருந்து தான் அந்த ஸ்டில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய மென்டாரை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதி போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டில்லை பார்த்ததுக்கப்புறமா விடாமுயற்சி செட்டுக்கு எதுக்கு SJ சூர்யா வந்து போனாரு? ஏன்னா இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படத்துக்கான ஷூட்டிங்கும் ஒரே இடத்துல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அப்போ குட் பேட் அக்லி படத்தில் SJ சூர்யா நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தில் SJ சூர்யா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்த நியூஸ் வந்து டவுட் தான். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய லைனப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்குள்ள அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SJ சூர்யா இந்த குட் பேட் அக்லி படத்துக்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை கன்ஃபார்மாக எடுத்துக்க வேணாம். இப்போதைக்கு இந்த ரூமராக தான் நம்மளால பார்க்க முடியும். ஒன்று படத்தோடைய மெயின் வில்லனாக வரலாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே
பண்ணலாம். இது ரெண்டுமே வர முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கேமியோவாச்சு அவர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் தான் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹைப்பை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லியோ படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்தது. அந்த அளவுக்குலாம் ஹைப் வந்து கோட் படத்துக்கு இல்லை. கோட் படத்துக்கு ரொம்ப நார்மலான ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் இது வரைக்கும் கோட் படத்துலேருந்து வந்திருக்கிற அப்டேட்ஸ் மெயினாக சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ட்ரெய்லர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து உருவாக்கணும். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த கோட் படத்தை பற்றி படத்தோடைய டைரக்டரான வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக அவர் கொடுத்த விகடன் இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது மங்காத்தாவை விட 100 மடங்கு பெரிய படமாக இந்த கோட் படம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகே வெங்கட் பிரபு கிட்ட சொன்னதா வெங்கட் பிரபு அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. மங்காத்தா டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயே ஏகே வந்து தளபதி விஜய் கிட்ட நீங்கள் வெங்கட் பிரபு வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு கிட்டையுமே நீ தளபதி விஜய் வச்சு ஒரு படம் பண்ணு, அவருக்கு ஒரு கதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோட் படம் மூலியமா நடந்திருக்கு. ஸோ இந்த கோட் படத்தோடைய கதைக்களம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்க போது, இதுல என்ன மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷனை அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க, இதை பத்தின ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ட்ரெய்லர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ நம்ம சேனல்ல போடுவோம். மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. இந்த கோட் படத்துக்கு அடுத்து தளபதி விஜயோடைய கடைசி படமா சொல்லப்படுற தளபதி 69 ப்ராஜெக்ட்டை பத்தி முன்னாடியே ஒரு சில நியூஸ்லாம் வந்திருந்துச்சு. இந்த படத்தை ஹெச் வினோத் டைரக்ட் பண்றாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. மமிதா பைஜு ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். ஆனால் இது எதுவுமே வந்து அஃபிஷியலாக இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. அன்அஃபிஷியலான நியூஸாக தான் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மகுடம் அவார்ட்ஸில் ஹெச் வினோத்தே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்டை பற்றி அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக 200% தளபதி விஜயோடைய படமாக தான் இருக்கும். இந்த படம் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலிமாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது இது கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஆனால் பொலிட்டிக்கலாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது மேஜராக ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக எடுக்காம இல்லை ஒரு அரசியல் கட்சியை தாக்கியோ அரசியல்வாதியை தாக்கியோ அந்த மாதிரிலாம் இந்த படம் வந்து இருக்காது. சின்ன சின்ன பொலிட்டிக்கல் டீடைல்ஸோட இந்த படம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங்கை பற்றி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் செப்டம்பர் அப்படி இல்லைனா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கோட் ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த தளபதி 69 ப்ராஜெக்ட் பற்றின அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.